உங்களுக்கு முதல்ல எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் இணைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இனிய நாளில் நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டும். ஆண்டவருடைய துணை இப்பொழுதும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அரசியல் நேர்மை இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்நாள் 57 அரசியல் வாழ்க்கையில 57 ஆண்டு காலமாக நேர்மையும் அரசியலும் ஒத்துப்போக முடியும் என்று தொடர்ந்து நமக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா தமிழரவி மணியன் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். பாப்பம்பட்டி குடிகளை நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் எல்லாரும் சார்பாக ஐயாவை வரவேற்று அன்பு சகோதர சகோதரர்கள் ஐயா பேசுவதற்கு முன்பாக ஒரு 2 விஷயத்தை உங்களிடம் சொல்வதனுடைய கடமையாக கருதுகின்றோம். நம்ம எல்லோரும் கூட இங்கு நின்று கொண்டிருப்பது ஒரு பெரிய எழுச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் கூட சூழலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா கிராமமும் கூட ஒரு எதிர்பார்ப்போடு நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளையில் வந்து அமரும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்கிறதோ அதை விட அதிகமாக நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது தொழில்துறை சார்ந்திருக்கட்டும், விவசாயம் சார்ந்திருக்கட்டும், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு மோடி அவர்கள் மேலே இருக்கும் பொழுது மோடி அவருடைய கட்சியை சார்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை இங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகின்றனர். நானும் உங்கள் முன்னால் இருவரும் கூட்டி ஒரு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இன்று நின்று கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி நமக்கு தெரியும். இந்த 20 ஆண்டு காலமாக சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் விஸ்வம் எடுத்திருக்கிறது. அதற்கெல்லாம் சரி செய்ய வேண்டிய நேரமும் காலமும் இது. இன்னும் 5 ஆண்டுகளை தவிர்த்தால் நிச்சயமாக பெரிய பிரச்சனைக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்க முடியும். அதனால் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை நாம் சொல்லியிருக்கின்றோம். 100 வாக்குறுதிகள் 500 நாட்கள். 500 நாட்கள்ல 100 வாக்குறுதி நாம் செயல்படுத்தி காட்டுவோம். அதுல மிக முக்கியமாக நம்முடைய விசைத்தறி சம்பந்தப்பட்டது, கைத்தறி விசைத்தறி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு நாம் சொல்லியிருக்கின்றோம். 500 நாட்கள்ல நம் தீர்வை கொடுக்க இருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பஞ்சு விலையினுடைய ஏற்றம் அதை சரி செய்து கொடுக்கின்றோம். நூல் விலை ஏற்றம் சரி செய்து கொடுக்கின்றோம். அதை தாண்டி நம்முடைய சோமனூரில் ஒரு ஜவுளி பூங்கா உருவாக்கி தர்றோம். 2017 20 வரை மத்திய அரசு பவர் டெக்ஸ் என்கிற திட்டத்தை வைத்திருந்தார். யாரெல்லாம் பவரிலும் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் சோலார் பேனல், சோலார் மின்தகடை நோக்கி சென்றால் 50% மானியம் இருந்தது 25% மானியமாக உயர்த்தி கொடுக்கின்றோம். சோலாரை நோக்கி செல்வோம். நூல் வங்கி அமைத்துக் கொடுக்கின்றோம். இதன் மூலமாக நம்முடைய கைத்தறி நெசவுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வு நாம் ஏற்படுத்திக் கொடுக்கின்றோம் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்தோம். அதை தாண்டி நம்முடைய விவசாய பெருமக்கள் நீண்ட நாட்களாக நம்முடைய கோரிக்கை. இன்னைக்கு இந்த பகுதியெல்லாம் செழிப்பாக இருந்தாலும் கூட கடந்த 3-4 வருடங்களாக வறட்சியை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். குடிநீர் தட்டுப்பாடு. நாம் நினைத்தது போல நமக்கு வெறும் குடிநீர் வர்றதில்லைங்கய்யா. சூலூர் நகரத்துக்குள்ள போனீங்கன்னா குடிநீர் என்பது 12 நாளைக்கு ஒரு முறை வருது. அதுவும் உப்பு தண்ணீர் கலந்து வருது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு எப்படி பரம்பிக்குளம் திட்டத்தை கர்மவீரர் காமராஜர் ஐயா காலத்தில் யோசிச்சாங்களோ அதே காலகட்டத்தில் 1958 யோசிக்கப்பட்ட திட்டம் தான் ஆனைமலை நல்லாறு திட்டம். அந்த திட்டத்தை நிச்சயமாக நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம். 8 TMC தண்ணியை கொண்டு வர்றோம். குறிப்பாக குளங்குட்டி ஏரியெல்லாம் நப்பி இந்த பகுதியினுடைய நீர்மட்டத்தை உயர்த்தி காட்டுகின்றோம். இதற்கும் ஒரு தீர்வு என்று நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கின்றோம். அது இரண்டும் உங்களுடைய கவனத்துக்கு இந்த நேரத்தில் கொண்டு வரலையா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய அகில இந்திய தேர்தல் அறிக்கையை காலையில் வெளியிட்டிருக்கிறார். அதுல மிக முக்கியமாக 2-3 விஷயத்தை உங்களிடம் சொல்வதனுடைய கடமையாக கருதுகின்றேன். நமக்கு தெரியும், இந்தியா வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக இருக்கிறது. அடுத்த 3 ஆண்டுகள்ல இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாற்றி காட்டுவோம். அது மட்டும் இல்லை, கடந்த 10 ஆண்டுகள்ல 4 கோடி மோடிகள் வீடு கொடுத்திருந்தோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் 3 கோடி மோடி வீடுகள் நாம் கொடுக்க போகின்றோம். மோடி வீடு என்பது இன்னும் 3 கோடி அடுத்த 5 ஆண்டுகள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரை அடுத்த 5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது ஏழை சமுதாயம் என்பது இந்தியாவில் இருக்காது. அந்த அளவுக்கு அடித்தளமாக நம்முடைய ஆட்சி இருக்கும். எல்லா ஏழை சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நிச்சயமாக நாம் உயர்த்துவோம், பொருளாதாரத்தை உயர்த்துவோம். குறிப்பாக நம்முடைய தமிழர்களுக்காக பிரதமர் அவர்கள் இன்று காலை அறிவித்திருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் தமிழ் மொழியினுடைய திறமை எடுத்துச் சொல்வதற்காக நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் அவருடைய ஸ்டாச்சு, திருவுருவ சிலையை உலகம் முழுவதுமே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமைப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் ஒரு தனி பெருமை என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை என்று சொல்வதில் இந்த பகுதியினுடைய நெய்யல் நதியை மீட்டெடுப்போம் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றோம். நமக்கு தெரியும், நெய்யல் நதியை பொறுத்தவரை குப்பை மேடாக மாற்றியிருக்கின்றார்கள். அதற்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கடந்த ஆண்டு 970 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கின்றார்.
உங்களுக்கு தெரியும், திமுக கையில 970 ரூபாய் கொடுத்தீங்கன்னா குரங்கு கையில கொடுத்த பூமாலம் மாதிரி 1000 அதையெல்லாம் பார்ப்பதற்கு சரியாக வருகிறதா என்று பார்ப்பதற்கு மத்திய அரசுடைய பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவை. அதனால் அன்பு சகோதர சகோதரர்களே, என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்தில் இந்த முறை வாக்களிக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 3வது முறையாக வாழ்த்து தர வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு ஒரு வாழ்த்து கொடுத்து உங்களுக்கு சேவை செய்வதற்கு அன்பான வேண்டுகோளை வைத்து நேரடியாக என்னுடைய அரசியல் ஆசான் நேர்மையினுடைய உருவமாக இருக்கக்கூடிய ஐயா தமிழறிஞர் மணியன் அவர்கள் நம்மிடம் சில கருத்துக்களை வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அன்பிற்கினிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி இதுவரையில் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அனைத்தையும் தெரு தெருவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். எனவே அது குறித்து புதிதாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிடம் நான் சொல்வதை மட்டும் நீங்கள் கருத்தூன்றி கேட்டால் உங்களுக்கு தானாகவே இந்த தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் தவிர்க்க முடியாமல் வரும். எனவே ஒரு 10 நிமிடம் நீங்கள் நான் பேசுவதை கொஞ்சம் ஓசையின்றி ஆரவாரமின்றி கருத்தூன்றி கேட்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். நான் பள்ளிக்கூடத்தில் 1960களில் படித்த பொழுது, அப்பொழுது இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தான் ஜனசங்கமாக இருந்தது. அப்பொழுதே ஜனசங்கத்தினுடைய வேட்பாளராக ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிற்பார், தொடர்ந்து நிற்பார். ஆனால் ஒரு 2000 வாக்குகள் 3000 வாக்குகளுக்கு மேல் பெற முடியாது. ஆனாலும் அந்த லட்சிய பிடிப்போடு அவர் தொடர்ந்து பணியாற்றினார். அதனுடைய விளைவு அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வரையில் அவர் உயர்ந்து நின்றார். நான் என்ன சொல்கிறேன் என்பதை சிந்தியுங்கள். ஒரு 2000 வாக்குகளை கூட பெற முடியாமல் அகல் விளக்கு சின்னத்தை வைத்துக் கொண்டு நின்ற அன்றைய ஜனசங்கம் நோட்டாவை விட மிக மோசமாகத்தான் வாக்குகளை பெறும் என்று ஏளனமாக அடுத்தவர்கள் பேசக்கூடிய நிலையில் இருந்த அந்த ஜனசங்கத்தினுடைய பெயர் மாற்றம் பெற்ற இன்றைய பாரதிய ஜனதா கட்சி இன்று இவ்வளவு எழுச்சி மிக்க லட்சக்கணக்கான இளைஞர்களை தன்னகத்தை பெற்று வளர்ந்திருக்கிறது என்றால், தமிழகத்தின் எந்த மூலை முடுக்கிலே நீங்கள் சென்றாலும் பாரதிய ஜனதா கட்சியை அறியாத மனிதர்களே இல்லை என்கிற ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கு முழுமுதற் காரணம் அண்ணாமலை என்ற மோடி அவர்கள் 10 ஆண்டு காலமாக இந்தியாவிற்கு ஒரு நல்லாட்சியை வழங்கிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அண்ணாமலை பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் கூட முழுமையாக முடியவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக மோடியினுடைய சாதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் மோடியை கொண்டு போய் சேர்த்தார், மோடியின் சாதனைகளை கொண்டு போய் சேர்த்தார். தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் மலர வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு துவந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லட்சியம் நிறைந்த ஒரு புரட்சிகரமான இளைஞன் தான் உங்கள் வேட்பாளர். இதுவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இவ்வளவு ஆதாரபூர்வமான விமர்சனங்களை வைத்த மனிதனே வரலாற்றில் கிடையாது. எனவே அண்ணாமலை என்றால் இன்றைக்கு நள்ளிரவிலே கூட அவர்கள் தூக்கம் கலைந்து நிற்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய முக்கியமான ஒரு பாத்திரத்தை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மனிதனாக ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறார். இந்தியாவையே காப்பதற்கு புறப்பட்டு விட்ட மனிதர் அவர். தமிழகத்தை காப்பதற்கே வக்கில்லாத இந்த முதலமைச்சர் இந்தியா முழுவதையும் காப்பதாக சொல்லுகிறார். இந்த நூற்றாண்டில் நாம் அனுபவத்தின் அடிப்படையில் கேள்விப்பட்ட மிகப்பெரிய நகைச்சுவை இந்த ஒன்றாகத்தான் இருக்க முடியும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பொய்மை நிறைந்தது, போலித்தனமானது என்று மட்டும் உங்களுக்கு சிலவற்றை சொல்கிறேன். இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாள். நீங்கள் பொதுவாக என்ன நினைக்கிறீர்கள்? சிறுபான்மை மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்தில் இல்லை.
எளிய பட்டியல் வகுப்பை சார்ந்த மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்தில் இல்லை என்ற ஒரு கருத்தை தான் திரும்ப திரும்ப திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு சில வரலாற்று உண்மைகளை திரும்ப வெளிப்படுத்த வேண்டும். இந்த திமுக, நேற்றைய திக, திராவிடர் கழகம், அந்த திராவிடர் கழகம் அதற்கு முன்பு ஜஸ்டிஸ் பார்ட்டி, இவர்களே சொல்கிறார்கள். ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொல்கிறார், நீதி கட்சியிலே இருந்து வரலாறு வைத்திருப்பவர்கள் நாங்கள், 100 ஆண்டு கால வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்கிறார்கள். 1916 இருந்து அந்த நீதி கட்சி தொடங்கியது. 1920 முதல் 1936 வரை 16 ஆண்டுகள் சென்னை மாகாணத்தை ஆண்டது நீதி கட்சி தான். ஏன் 16 ஆண்டுகள் அவர்களாலே ஆள முடிந்தது என்றால், காங்கிரஸ் பேரியக்கம் தேர்தலை புறக்கணித்தது. அதனால் நான் சொல்வது இப்பொழுது இருக்கக்கூடிய சோனியா காந்தியின் காங்கிரஸ் கம்பெனி லிமிடெட் கம்பெனியை பேசவில்லை, அன்றைய காந்தியினுடைய காங்கிரஸை சொல்கிறேன். 1920 தொடங்கி 1936 வரை நான் எழுப்பக்கூடிய இந்த கேள்விகளுக்கு உருப்படியாக ஒரு பதிலை கூட ஒரு திராவிட முன்னேற்ற கழக தலைவராலும் சொல்ல முடியாது. 1920 1936 வரை 16 ஆண்டுகள் நீதி கட்சி இந்த மண்ணை ஆண்டது. அந்த 16 ஆண்டுகளில் ஒரே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த, ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த அமைச்சரை அவர்கள் நியமித்தார்களா என்றால் கிடையவே கிடையாது. 16 ஆண்டுகள் ஒரே ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் கூட அமைச்சர் நாற்காலியில் அமரவில்லை. ஆனால் எந்த ராஜாஜியை நீங்கள் எதிராக நினைக்கிறீர்களோ, அந்த ராஜாஜி 1937 ஆட்சியில் வந்து அமர்ந்த பொழுது அவர்தான் முனுசாமி பிள்ளை என்கிற ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்த மனிதரை அமைச்சராக கொண்டு வந்து அலங்கரிக்க செய்தார். அப்படி என்றால் நீங்கள் நீதி கட்சியின் வழி வந்தவர்களாயிற்றே, நீதி கட்சியின் வழி வந்த நீங்கள் 16 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறீர்கள். ஒரு நாளாவது ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவரை நீங்கள் அமைச்சராக உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறீர்களா? கிடையாது. ஆனால் ராஜாஜி ஒரு முனுசாமி பிள்ளை என்கிற பட்டியல் வகுப்பை சார்ந்தவரை அமைச்சராக்கினார். இன்னொன்றையும் நான் சொல்கிறேன், இன்று வரை கேட்கிறேன். ஏறக்குறைய 1967 தொடங்கி இன்றைக்கு 2024 வரை ஏறக்குறைய 57 ஆண்டு காலம் 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு திராவிட கட்சி ஆட்சியிலாவது ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் உள்துறை அமைச்சராக இருந்தார் சொல்ல முடியுமா? அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார் என்று சொல்ல முடியுமா? ஆனால் உள்துறை அமைச்சராக கக்கனை உட்கார வைத்து அழகு பார்த்தவர் காமராஜர் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பரமேஸ்வரன் என்கிற பட்டியல் வகுப்பை சார்ந்தவரை அமைச்சராக்கினார். எதிலும் அறநிலையத்துறை அமைச்சராக்கினார். எந்த கோவிலுக்குள்ளே பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் நுழையக்கூடாது என்று சொன்னார்களோ, அந்த கோவிலுக்குள்ளே பரிவட்டம் கட்டி வரவேற்கக்கூடிய அளவுக்கு அறநிலையத்துறையில் ஒரு அமைச்சராக பரமேஸ்வரனை உட்கார வைத்து புரட்சி செய்த மனிதன் காமராஜ். ஆனால் இது போன்ற புரட்சியை நீங்கள் என்றாவது செய்திருக்கிறீர்களா? உங்களுடைய ஆட்சி காலங்களில் ஒரு பட்டியல் வகுப்பு சார்ந்தவரை நீங்கள் உள்துறை அமைச்சராக்கி இருக்கிறீர்களா? ஒரு போக்குவரத்து துறை அமைச்சராக்கி இருக்கிறீர்களா? ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராக ஆக்கி இருக்கிறீர்களா? ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவரை அமைச்சராக்குவதென்றால் அரிஜன இலாக்கா என்று ஒன்றை வைத்துக் கொண்டு தாழ்த்தப்பட்ட ஒரு பிரிவுக்காகத்தான் நீங்கள் அமைச்சராக உட்கார வைக்கிறீர்கள். நீங்களா இவர்களுக்கு உண்மையிலேயே பாடுபடக்கூடியவர்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் நான் அன்பிற்கினிய இஸ்லாமிய பெருமக்கள் இருந்தால், சிறுபான்மை மக்கள் இருந்தால், அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி மிக முக்கியமானது. நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரம் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் என்று பேசக்கூடிய இந்த ஸ்டாலின், அந்த ஸ்டாலினுடைய தந்தை கருணாநிதி இருந்த பொழுது வாஜ்பாய் அவர்கள்தான் அப்துல் கலாம் அவர்களை இந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக கொண்டு வருவதற்கு முன்னர் பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு இஸ்லாமிய பெருமகனை இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் நாற்காலில் உட்கார வைப்பதற்கு முயன்றது. யோசியுங்கள், அந்த நேரத்தில் அப்துல் கலாமை எதிர்த்து நின்றவர்கள் யார்? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். கலைஞர் கருணாநிதி அப்துல் கலாமை ஆதரிக்கவில்லை. யார் அப்துல் கலாம்? ஒரு தமிழன், அதிலும் ஏழ்மையில் வாடி மேலே வந்த ஒரு தமிழன். விண்வெளி
சாதனையை நடத்தி உலகம் முழுவதையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு அறிவியல் விஞ்ஞானி, ஒரு இஸ்லாமிய பெருமகன், ஒரு தமிழன், ஒரு இஸ்லாமிய பெருமகன் ஏழையாக பிறந்து ஏழ்மையிலேயே வாழ்ந்து அவன் சாதனைகளை படைத்தவன். அப்பேற்பட்ட இஸ்லாமிய பெருமகனை கண்டெடுத்து அவரை கொண்டு போய் குடியரசுத் தலைவராக உட்கார வைக்க வேண்டும் என்று நினைத்தது எது? வாஜ்பாய். நினைத்தவர் வாஜ்பாய், முடித்தது பாரதிய ஜனதா கட்சி. அன்றைக்கு நீங்கள் இந்த அப்துல் கலாமை ஏற்றுக்கொண்டீர்களா? அப்துல் கலாமை எதிர்த்த இந்த கலைஞருக்கு பக்கத்தில் வாரிசாக இருக்கிற ஸ்டாலின், இவர்களுக்கெல்லாம் சிறுபான்மை மக்களை பற்றி, இஸ்லாமிய பெருமக்களை பற்றி பேசுவதற்கு தகுதி உண்டா? இன்னொன்றும் சொல்கிறேன், நீண்ட நேரம் நான் பேச விரும்பவில்லை. முர்முவை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு பேட்டியிலேயே சொன்னேன், உங்கள் தந்தை செய்த தவறை ஸ்டாலின் அவர்களே நீங்கள் செய்து விடாதீர்கள். முர்மு யார்? தொல் பழங்குடியை சார்ந்த ஒரு பெண்மணி. குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறார். பாரதிய ஜனதா கட்சி மோடி முன்னிறுத்துகிறார். மோடி யாரை முன்னிறுத்துகிறார்? ஒரு பெண்மணியை. எந்த பெண்மணியை? தொல்குடியை சார்ந்த மலைவாழ் மக்களில் ஒருத்தியாக இருக்கக்கூடிய பெண்மணியை. கல்வியை பெறுவதற்கு கூட வாய்ப்பில்லாத காட்டிலே வசித்த ஒரு பெண்மணியை அவரை கண்டெடுத்து அவரை கொண்டு போய் குடியரசுத் தலைவராக உட்கார வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சமத்துவம் குறித்து பேசுகிறீர்களே, சமூக நீதி குறித்து வாய்கிழிய பேசுகிறீர்களே, உண்மையிலேயே சமூக நீதியை இந்த நாட்டில் நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஒரு பெண்மகளுக்கல்லவா நீங்கள் ஆதரவை தந்திருக்க வேண்டும். ஒரு தொல் பழங்குடியை சார்ந்த ஒரு பெண்ணுக்கல்லவா நீங்கள் ஆதரவை வழங்கி இருக்க வேண்டும். முர்முவை ஆதரித்தீர்களா நீங்கள்? உங்கள் தந்தை இஸ்லாமிய பெருமகன் அப்துல் கலாமை ஆதரிக்காமல் ஒரு தவறு செய்தார். இந்த ஸ்டாலின் ஒரு தொல் பழங்குடியை சார்ந்த ஒரு பெண்மணி குடியரசுத் தலைவராக வருவதை தடுப்பதற்கு முயன்றார்கள். இவர்களா சிறுபான்மை மக்களுக்கானவர்கள்? இவர்களா இந்த மக்களுடைய நலனுக்கானவர்கள்? யோசியுங்கள். நிறைவாக சொல்கிறேன், என் மனம் புண்பட்டு சொல்கிறேன். 55 ஆண்டு காலமாக 2 திராவிட கட்சிகளையும் இந்த மண்ணிலே இருந்து அகற்றிவிட வேண்டும் என்பதற்காகவே என் வாழ்க்கை முழுவதையும் நான் அர்ப்பணித்திருக்கிறேன். இதனால் நான் அடைந்தது ஒன்றுமில்லை, மக்கள் நலன்தான். 1983 டாஸ்மாக் உருவாக்கப்பட்டது. 1983 டாஸ்மாக் உருவான போது அரசினுடைய வருவாய் எவ்வளவு தெரியுமா? வெறும் 138 கோடி ரூபாய். இந்த மதுவின் மூலமாக அரசுக்கு கிடைத்த வருவாய் 138 கோடி. இன்றைக்கு இந்த அரசு மதுவின் மூலமாக பெறக்கூடியது ஏறக்குறைய 50,000 கோடி ரூபாய். 50,000 கோடி ரூபாய்க்கு உங்களை குடிக்க வைத்திருக்கிறது இந்த 2 திராவிட கட்சிகளுடைய ஆட்சியும். இதை நீங்கள் யோசிக்கிறீர்களா? நீங்கள் பிடிஆர் அவர்கள் 2 நல்ல கருத்துக்களை அவர் தன்னை அறியாமல் வெளிப்படுத்தினார். பிடிஆர் பி.டி. தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்தவர். இன்று தகவல் தொழில் நுட்பத்திற்கு உண்மையை சொன்னதற்காக புறம் தள்ளப்பட்ட அந்த மனிதன் 2 நல்ல செய்தியை சொன்னார். ஒன்று, கலைஞர் வாழ்நாள் முழுவதும் தவறு செய்து, ஊழல் செய்து, கொள்ளையடித்து சம்பாதித்த பணத்தை விட 2 ஆண்டுகளில் இந்த முதலமைச்சருடைய மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாயை கொள்ளையடித்து விட்டார்கள். 30,000 கோடி ரூபாயை கொள்ளையடித்தார்கள் என்று சொன்ன அந்த மனிதன் தான் நிதியமைச்சர் பொறுப்பில் இருக்கிற பொழுது ஒரு உண்மையை சொன்னார். என்ன தெரியுமா? டாஸ்மாக் விற்பனையில் இந்த அரசுக்கு வர வேண்டிய மொத்த வருவாயும் வரவில்லை. 50 விழுக்காடு டாஸ்மாகில் வராமல், ஆயத்தீர்வை செலுத்தாமல் தவறான வழியில் அவர்கள் விற்பனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கு வருவாய் இல்லை. யோசியுங்கள், வரி வருவாயாக அரசுக்கு வருவது 50,000 கோடி. 50 விழுக்காடு வெளியே என்றால் இன்னொரு 50,000 கோடி ரூபாய் இந்த அரசுக்கு ஆயத்தீர்வை மூலமாக வராமலேயே இந்த திமுகவை சார்ந்தவர்கள், பிறகு அதிமுகவை சார்ந்தவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றால் 1,00,000 கோடி ரூபாய்க்கு இந்த தமிழ்நாட்டிலே உள்ள மக்கள் குடிக்கிறார்கள். 1,00,000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டிலே உள்ள மக்கள் குடிக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு என்ன ஆவது? இன்றைக்கு 1 கோடிக்கு மேல் புதிய வாக்காளர்கள் புறப்பட்டிருக்கிறீர்கள். அன்பு கூர்ந்த அந்த இளைஞர்களை நான் பார்க்கிறேன். எல்லா
எல்லா இளைஞர்களுடைய பார்வையும் ஒரே பக்கம் திரும்பி இருக்கிறது. அந்த திரும்பி இருக்கிற பக்கம் எது என்றால் இந்த அண்ணாமலை. எனவே நான் என்னுடைய நம்பிக்கை முழுவதும் புதிய வாக்காளர்களின் மீதுதான், இன்றைய இளைஞர்களின் மீதுதான். இந்த இளைஞர்களை பாழடிப்பது எது? இந்த திராவிட கட்சிகள். குடியை கொடுத்து எந்த கிராமத்திலாவது நீங்கள் பாருங்கள், குடியின் மூலமாக தாலி அறுத்த ஒரு விதவை இல்லாமல் ஒரு கிராமத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது. தந்தை குடித்து குடல் வெந்து ஒரு பக்கம் செத்து கிடக்கிறார், இன்னொரு பக்கம் தாலி அறுத்து கண்ணீரோடு மனைவி புலம்பிக் கொண்டிருக்கிறார். இரண்டு நிலைக்கு நடுவே பெற்றெடுத்த பிள்ளைகள் வாழ்வாதாரத்தை இழந்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இயங்குகிறார்களே. இந்த நிலையை உருவாக்கி வைத்தவர்கள் இவர்கள். என்ன சாதனை செய்தார்கள்? மோடி செய்த சாதனைகளை எல்லாம் அண்ணாமலையை ஒரு மணி நேரம் பேச சொன்னாலும் வரிசையாக சொல்லுவார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 57 ஆண்டுகளில் செய்த சாதனை என்ன? ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு ஒரு இலவச புடவை, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு ஒரு வேட்டி. நான் கேட்கிறேன், ஏறக்குறைய 55 ஆண்டுகள் நீங்கள் ஆண்டிருக்கிறீர்கள், ஆனால் மாற்று புடவை கூட இல்லாமல் ஒரு புடவையை அரசு கொடுக்குமா என்று இந்த நாட்டில் 2 கோடி மக்கள் ரேஷன் அட்டையை வைத்திருக்கிற 2 கோடி மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன செய்தீர்கள் நீங்கள்? ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை பாருங்கள். நான் தெளிவாகவே கேட்கிறேன், 55 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய குடும்பத்திற்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தன. ஆனால் இன்று எனக்கு சதுர அடி சொத்து கூட கிடையாது. ஆனால் 55 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏழையாய், பாழையாய், அனாதையாய், அகதியாய், வாழ்வாதாரமே இல்லாத நிலை அரசியலை பிழைப்பாக நடத்துவதற்கு அடி எடுத்து வைத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அத்தனை பேரும் இன்றைக்கு கோடிகளிலே மிதக்கிறார்கள் என்றால் இவ்வளவு பணம் எப்படி வந்தது? இதை அண்ணாமலை தானே டிஎம்கே ஃபைல்ஸ் என்று உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். எத்தனை லட்சம் கோடி! எனவே நீங்கள் இவற்றையெல்லாம் யோசிக்க வேண்டும். விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லை. மதத்தை வைத்து மனிதர்களை பிளவுபடுத்துகிற அமைப்பு எது? திராவிடம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம். சாதியை வைத்து மக்களை பிளவுபடுத்துவது எது? திராவிட முன்னேற்ற கழகம். மொழியை சொல்லி மக்களை பிளவுபடுத்துவது எது? திராவிட முன்னேற்ற கழகம். இனத்தின் பெருமையை போலித்தனமாக சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றுவது எது? திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலிருந்து மாறுபட்டது ஒன்றும் கிடையாது. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களைப் போலத்தான் பொது சொத்தை சூறையாடுவதற்காகவே அரசியல் களத்திற்கு வந்தவர்கள். ஒரு பக்கம் திமுகவும் இன்னொரு பக்கம் அதிமுக. அதனாலேதான் நான் அண்ணாமலை அவர்களை பார்த்து சொன்னேன், நீங்கள் திராவிட கட்சிகள் என்றால் 2 கட்சிகளுக்கும் எதிராக நீங்கள் ஒரு துவந்த யுத்தத்தை நடத்த வேண்டும். வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்கள் தவறான மனிதர்களை பக்கத்திலே வைத்துக் கொள்ளக் கூடாது என்று நண்பர்களே, 1000 தடைகளை மீறி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் புறம் தள்ளிவிட்டு ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்காக புறப்பட்டிருக்கிற இந்த மனிதனை நீங்கள் உங்களுடைய தொகுதியின் சார்பாக நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவது நீங்கள் ஆற்ற வேண்டிய மிகப்பெரிய சமுதாய கடமை. எனவே நான் சொல்கிறேன், காலம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கருணை இந்த அண்ணாமலை. இந்த அண்ணாமலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு புதிய அரசியலை நீங்கள் உருவாக்க முடியும். ஒரு ஒழுக்கம் சார்ந்த, உண்மை சார்ந்த, நெறி சார்ந்த, ஊழலுக்கு இடமே தராத நல்லரசியல் இந்த மண்ணில் நடக்க வேண்டும் என்றால் அண்ணாமலையின் பின்னாலே வாருங்கள். அவற்றைத்தான் சொல்லி இனியும் நீங்கள் உதயசூரியனை பார்க்காதீர்கள், இரட்டை இலையை பார்க்காதீர்கள். நான் நிறைவாக சொல்கிறேன், நடக்க இருப்பது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கும் எடப்பாடிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் சொல்கிறேன் என்றால், நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் காப்பதற்காக புறப்பட்டிருக்கிற ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் 240 இடங்கள் அல்லது 350 இடங்களில் நிற்கிறது.
திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கக்கூடிய அதிகபட்ச இடங்களே கூட்டணியை அந்த சின்னத்தை வைத்து பார்த்தாலும் கூட 23 இடங்கள். 23 இடங்களில் வெற்றி பெற்றால் நீங்கள் பிரதமராகிவிட முடியுமா? எடப்பாடி இரட்டை இலையை வைத்துக் கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றியை பெற்றுவிட்டால் அவர் பிரதமராகிவிட முடியுமா? எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் எடப்பாடிக்கான தேர்தல் இல்லை, ஸ்டாலினுக்கான தேர்தல் இல்லை. இந்த தேர்தல் முழுக்க முழுக்க மோடியை தேர்ந்தெடுப்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். மோடிக்கு நிகராக நண்பர்களே, மோடிக்கு நிகராக ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவில் எந்த கட்சியிலும் இல்லை, காங்கிரஸ் கட்சியிலும் இல்லை. ராகுல் காந்தி மோடிக்கு இணையானவர் இல்லை என்று தமிழரில் மணியன் சொல்லவில்லை. சிதம்பரத்துடைய மகன் கார்த்தி சிதம்பரமே அந்த வாக்குமூலத்தை வழங்கி இருக்கிறார். அதனால் உங்களிடம் விடைபெறுகிற பொழுது நான் சொல்கிறேன், நான் நெஞ்சம் நொந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் நெஞ்சம் முழுவதும் நொந்த நிலையில் சொல்கிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் உங்களை என்ன நினைக்கிறார்கள்? 3 நாட்களுக்கு முன்னாலே துரைமுருகன் பேசியது நிறமலர் பத்திரிகையில் படித்து நான் மனம் நொந்து போனேன். துரைமுருகன் சொல்கிறார், காலை என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சத்துணவை கொடுத்தார். அதற்கு பிறகு என்னுடைய தலைவர் நம்முடைய ஸ்டாலின் பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி கொடுத்து விட்டார். நானும் ஸ்டாலினும் பேசிக் கொண்டிருந்தோம், இரவு சப்பாத்தியும் கொடுத்து விடுவோம். இரவு சப்பாத்தியும் கொடுத்து விட்டால் 3 வேளை அந்த பிள்ளைகளுக்கான உணவை கொடுப்பது நம் கடமையாகி விடுகிறது. பிள்ளைகளை பற்றிய பொறுப்புணர்வு பெற்றோருக்கு வேண்டியதில்லை. அவர் சொல்கிறார், பெற்றோர்களே நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பதை செய்து கொண்டிருங்கள், நாங்கள் அவர்களை காக்கும் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மக்களை எவ்வளவு இழிவாக அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே இது போன்ற இழிந்த மனோநிலை கொண்ட இவர்களிடமிருந்து தமிழகத்தை விடுவிக்க வேண்டும் என்றால் அண்ணாமலை தீபம் எப்பொழுதாவது ஆண்டுக்கு ஒரு முறை எரிகிறது. ஆனால் காலம் முழுவதும் மாற்றத்தை தருவதற்காக தன்னையே எரித்துக் கொண்டு நிற்கக்கூடிய மனிதன் தான் உங்கள் அண்ணாமலை. இந்த அண்ணாமலைக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை வழங்குங்கள். எந்த தயக்கமும் இல்லாமல் வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். தாமரைக்கு நீங்கள் வாக்குகளை வழங்குங்கள். நீங்கள் வழங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் ஊழலுக்கு எதிரானது. நீங்கள் வழங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிரானது. நீங்கள் வழங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பிளவு சக்திகளுக்கு எதிரானது. எனவே தமிழகத்தை ஒன்றாக நினைந்து பார்க்க, இந்திய ஒருமைப்பாட்டை நெஞ்சில் நிறுத்தி இந்தியாவை காப்பதற்காக வந்திருக்கிற மோடியை 3வது முறையும் பிரதம நாற்காலியில் அமர்த்துவது என்ற நோக்கத்தோடு புறப்படுங்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அண்ணாமலையை இங்கிருந்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். வேறு 2 பேர் நிற்கிறார்கள். அந்த 2 பேரில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினராக சென்று நாற்காலியை தேய்த்து விட்டு வருவார்கள். ஆனால் அண்ணாமலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினார். ஏனென்றால் சாலை ஓரத்தில் இருக்கிற சாமானியனை கூட தட்டி எழுப்பி கேட்டு பாருங்கள், இந்தியாவின் பிரதமராக மீண்டும் வரப்போவது யார் என்று கேட்டு பாருங்கள். தயக்கமே இல்லாமல் சொல்லுவான், நரேந்திர மோடி. எனவே அடுத்து வரப்போவதும் நரேந்திர மோடியின் ஆட்சிதான். மோடிதான் பிரதமர். அந்த மோடியிடம் மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற தன் உழைப்பால், தன்னுடைய வியர்வையால் அந்த மோடியை கவர்ந்திருக்கிற நம்முடைய அண்ணாமலையை இங்கிருந்து அனுப்பினால், இங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். அவர் அங்கிருந்து மத்திய அமைச்சராக உங்களை நோக்கி வருவார். அந்த மத்திய அமைச்சராக வந்து 500 நாட்களில் என்னென்ன திட்டங்களை தீட்டி, என்னென்ன தீர்வுகளை கொடுத்து இந்த கோவை மக்களுக்கு நற்பணி ஆற்றுவது என்று அவர் முடிவெடுத்திருக்கிறாரோ அனைத்தையும் செய்வார். செய்வதற்கான மனிதர் அவர். செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, செய்வதற்கான திறமை இருக்கிறது, அதற்கேற்ற உழைப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. உங்கள் ஆதரவு மட்டும் சேர்ந்து விட்டால் அனைத்தும் நலமாக நடக்கும். எனவே நீங்கள் மேலே மோடி ஒருமுறை சிந்தியுங்கள். உங்கள் தொகுதியை பொறுத்தவரையில் அண்ணாமலையை சிந்தியுங்கள். 2 சிந்தனைகளோடு வாக்குச்சாவடியை நோக்கி சென்று பாருங்கள். பொத்தானை தாமரை சின்னத்தில் அழுத்துங்கள். ஒரு சமூக மாற்றம் இங்கே நிறைவேறுவது சத்தியம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
சுந்தரி மணியன் அவர்கள் பேசும் பொழுது நம்முடைய தமிழன்னையே நிறுத்தி தன்னுடைய வேலையை நிறுத்திவிட்டு கூர்ந்து கவனிப்பார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான பேச்சு நம்முடைய பாட்டுப்பட்டி பிரிவில் நம் அனைவருக்கும் கூட கேட்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஐயாவுடைய பேச்சு சென்னையில கோயம்புத்தூர்ல எல்லாம் கேட்பாங்க. எங்களுடைய ஆசை கிராமப்புறத்துக்கு ஐயாவை கூட்டி வர வேண்டும், கிராமப்புறத்தில் ஐயா இந்த பேச்சை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் பாட்டுப்பட்டி பிரிவு கலைத்து வந்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அறிவுபூர்வமான ஒரு பேச்சு, ஒரு சிந்தனை ஐயா கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து, அவருடைய சிந்தனை செயல் அனைத்தும் கூட அரசியல் மாற்றத்தை நோக்கி இருக்கிறது. நாங்களும் அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். அதற்கு முதல் படி 2024 பாராளுமன்ற தேர்தல். கோவை பாராளுமன்ற தொகுதியில தாமரை மலர வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்ற சகோதர சகோதரிகளே, இந்த பிரிவு பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஊராட்சி பிரிவு தலைவர் மகேஷ்குமார் அவர்கள், ஊரக பிரிவு தலைவர் ரமேஷ்குமார் அவர்கள், கிளை தலைவர் பிரபு அவர்கள், கிளை தலைவர் மகேந்திரன் அவர்கள், சக்தி கேந்திர பொறுப்பாளர் தங்கவேல் அவர்கள், பூத் பார்வையாளர்கள் நாகராஜ் ரவி அவர்கள் தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஓபிஎஸ் அணி அண்ணா தண்டபாணி அவர்கள், ஓபிஎஸ் அணி அவர்கள் ராதாமணி அவர்கள், கொங்கு வடக்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய சங்கீதா கௌதமன் இருக்கின்றார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதரர், ரொம்ப நேரம் இந்த டிராபிக் ஜாமில் நிற்கிறோம், யாருக்காவது தொந்தரவு ஏற்பட்டிருக்கும், அதுக்காக மன்னிப்பையும் கேட்டுக் கொள்கின்றோம். இருந்தாலும் கூட முக்கியமாக பேச வேண்டிய பேச்சுகள் வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு எல்லாம் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி வணக்கம். மறந்து விடாதீர்கள், நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மாற்றத்திற்கான சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19 உங்களுடைய வாக்கு தாமரைக்கு இருக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை விடுகின்றோம். நன்றி.